பவுலின் பணி 10. 10வது அத்தியாயத்தில் பவுல் என்ன சொல்கிறார் தெரியுமா? தன் வாழ்க்கை அனுபவத்தை சுட்டிக்காட்டுகிறார். துன்பத்தால் வந்த துணிவை பற்றி பேசுகின்றார். பவுல் சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார். ஏனென்று கேட்டால் நற்செய்தியை அவர் அறிவித்தார். அதனால் சிறையில் அவர் வைக்கப்பட்டிருக்கின்றார். அவர் சிறையில் இருக்கும் பொழுது அவருக்கென்று யாருமே இல்லை. இதற்கு முன்பாக சிறையில் இருந்த பொழுது கூட உடன் பணியாளர்கள் எல்லாம் இருந்தார்கள். ஆனால் தற்போது அவர் மட்டும் தனியாக சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார். அப்படி பார்க்கும் பொழுது அவருக்கு எவ்வளவு பெரிய மனவேதனை இருந்திருக்கும். எனக்கென்று யாருமே இல்லையே, நான் தனியாக அனாதையாக கிடக்கின்றேனே என்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும் அல்லவா? அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் மன இறுக்கத்தில் தான் அந்த சிறைவாசத்தை பவுல் அனுபவித்துக் கொண்டிருந்தார். சரி, இந்த சிறைவாசம் அவருக்கு யாரால் நேர்ந்தது? இயேசு கிறிஸ்துவால் தான் நேர்ந்தது. ஆச்சரியமாக இருக்கின்றதா? இயேசு கிறிஸ்து தானே இவரை அழைத்தார். நீ வா, நீ புறவினத்தாருக்கு சென்று நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார் அல்லவா? அதை நம்பித்தானே பவுலும் வந்தார். பிறகு இந்த துன்பம் யாரால் வந்தது என்று கருத்தில் கொள்ள முடியும்? இயேசுவால் தான் வந்தது என்று கருத்தில் கொள்ள முடியும். பிறகு இப்படி இயேசுவால் சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது யார்தான் அவருக்கு ஆறுதல் சொல்ல முடியும்? யார் அவரை அழைத்து கொண்டு வந்தார்களோ அவர்தானே வந்து ஆறுதல் சொல்ல முடியும். வேறு யாராவது வந்து சொன்னார்கள் என்று கேட்டால் ஆறுதல் அடைவார்களா? அடையவே மாட்டார்கள் அல்லவா? ஒரு சிறு உதாரணம் நீங்கள் யோசித்து பாருங்களேன். கணவன் மனைவிக்கு இடையே மனத்தாங்கல் ஏற்பட்டு விட்டது. மனத்தாங்கலில் கணவன் மனைவியை பார்த்து ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிடுகின்றார், அல்லது மனைவி கணவனை பார்த்து ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிடுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். 2 பேருமே பிரிந்து விட்டார்கள், மனக்கசப்போடு வாழ்கின்றார்கள். எவ்வளவுதான் வெளியில் 3வது நபர், பெற்றெடுத்த தகப்பனோ தாயோ வந்து நீ அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், அந்த வார்த்தையை விட்டுவிடு என்று சொன்னாலும் கூட அந்த கணவனோ மனைவியோ தேற்றறிவு அடைவார்களா என்று கேட்டால் அடையவே மாட்டார்கள். அதற்கு மாறாக யார் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார்களோ, கணவனோ மனைவியோ வந்து என்னை மன்னித்துக்கொள், நான் தவறான வார்த்தையை பயன்படுத்தி விட்டேன் என்று சொல்லும் பொழுது அந்த நொடி பொழுதே அந்த கோபமும் மன வருத்தமும் போய் இருவரும் மீண்டும் ஒன்று சேர்வார்கள். குடும்ப வாழ்க்கையை செவ்வனே நடத்தி செல்வார்கள். அதே போன்றுதான் இயேசு கிறிஸ்து தான் என்னை நற்செய்தி அறிவிக்க அழைத்தார். அவர் வந்து ஆறுதல் சொன்னால் மீண்டும் என்னால் நற்செய்தி அறிவிக்க முடியும் என்று பவுல் விரும்பினார். அதனால் தான் இயேசு கிறிஸ்து கனவில் தோன்றி துணிவோடு இரும், தொடர்ந்து என் வார்த்தையை போதி நீ எனக்கு சான்று பகர வேண்டும் என்று சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட உடனேயே துன்பத்திலும் கூட பவுல் துணிவை பெற்று மீண்டும் நற்செய்தி அறிவிக்க ஆரம்பிக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, துன்ப நேரத்தில் நம்மை யார் துன்பத்திற்குள்ளாக்கினார்களோ அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாலும் கூட போதும், ஆறுதல் கிடைக்கும். அதையும் தாண்டி இயேசு தரும் ஆறுதல் மிகப்பெரிய ஆறுதல். துன்பத்தில் அந்த துணிவு இயேசுவிடமிருந்து வந்தால் நமக்கு துணிவு கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் பவுல் வழியாக உணர்வோம்.